அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லல, நபிகள் நாயகமும் சொல்லல. அப்ப இது இஸ்லாத்துல இல்லாம இவங்களா உண்டாக்கி கொண்ட ஒரு தவறான ஒரு நம்பிக்கை முதல் விஷயம். ரெண்டாவது, அதுக்கு ஒரு சரித்திர ரீதியான ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டா, இப்ப மரைக்காயருமாங்க ஒரு சாரார், மரைக்காயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காரைக்காலுக்கெல்லாம் போனா மரைக்காயருமாங்க. மரைக்காயர்னா என்ன? மரக்கலாயர் தான் மரைக்காயர் ஆகுது. மரக்களம்னா என்ன? தோணி, படகு, மரக்களம். மரக்களத்தை ஓட்டி கொண்டு கடல் வழி வாணிகம் பண்ணாங்க இல்லையா, கடல் வழி வியாபாரம் பண்ணாங்க இல்லையா, அந்த வியாபாரம் செய்தவர்கள் மரக்கலாயர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அதனால கடற்கரை பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் மரக்கலாயர் சொல்லி மரக்காயர் ஆயிடுச்சு. ராவுத்தர்ங்கிறாங்கல்ல, ராவுத்தர்னு சொன்னா குதிரைக்கு பயிற்சி அளிப்பவரை ராவுத்தர்பாங்க இலக்கியத்துல. மாவுத்தன் சொன்னா யானைக்கு பயிற்சி அளிக்கிறவன், ராவுத்தன் சொன்னா குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன். குதிரையை வாங்கி அரபு நாட்டு குதிரை இறக்குமதி பண்ணி அதை அந்த மன்னர்களுக்கு, சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு பயிற்றுவித்து போருக்கு தகுந்த மாதிரி அதை குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய வேலையை முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் செஞ்சாங்க. அரபு நாட்டு குதிரை இறக்குமதி பண்ணி செஞ்சாங்க. அந்த வேலையை செய்தவர்கள் ராவுத்தர் என்று சொல்லப்பட்டாங்க. அது அதனால வந்தது. பட்டான்கிறது வடநாட்டில் உள்ள ஒரு ஊர். பட்டான்கிறது அந்த ஊப்பில உள்ள ஊர். அங்க ஒரு பெரிய வகுப்பு கலவரம் அங்க முஸ்லிம்கள் வாழ முடியாத நிலைமை. நான் சொன்ன வடநாடு இந்த மாதிரி பார்க்க இயலாது. வாழ முடியாத நிலைமை வந்த பிறகு அந்த பட்டான் பிரதேசத்திலிருந்து, அதாவது நாடு துறந்து அகதிகளாக இங்க வந்தவர்கள் தான் பட்டாணியர்கள். அதனால உருது பேசுவாங்க. அவங்க வடக்கே இருந்து, வட மாநிலத்தில் இருந்து இங்க குடிபெயர்ந்ததுனால அவர்களுக்கு என்ன பேரு? பட்டாணியர்கள் பேரு. உருது பேசுவாங்க. ஒரு கலவரத்தின் காரணமாக நேற்று முந்தா நாளில், ரொம்ப காலத்துக்கு முந்தி, சரித்திர ரீதியாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வலசை பெயர்ந்து இங்க குடியேறினவர்கள் பட்டான்கள் சொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரியான அவங்க செஞ்ச தொழில்கள் முறையில ஒரு பெயர்கள் அவங்களுக்கு உண்டாயிடுச்சு. ஆனா நீ இப்ப மறக்கலண்டா என்னன்னு உனக்கு தெரியாது. இப்ப மறைக்காது கூட திமுரு. அதாவது அன்னைக்கு மரக்காயரா இருந்தான், கப்பல் ஓட்டிக்கிட்டு இருந்தான், அவன் மரக்காயர்னு சொன்னா தொழிலுக்கு தொறான்னு அர்த்தம். தொழில் எப்ப தொழில் இல்லையோ விட்டுறணும். பரம்பரையா தொழில் வரவே வராது. நான் டாக்டர்னால என் மகன் எம்பிபிஎஸ் போட்டுக்க முடியுமா? எங்க தகப்பனா டாக்டரா இருந்தாரு, அதனால இங்க நான் ஊசி குத்துறா ஒத்துக்கிற மாட்டோம். அப்ப அவர் டாக்டரா இருந்தா அவர் தான் டாக்டர். நீ டாக்டரா இருக்கிறதா நீ படிக்கணும். அப்ப மரக்களத்தை ஓட்ட தெரியாதவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு கடல் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான், மீன் பிடிக்க கூட போக மாட்டான். அப்படிப்பட்ட முஸ்லீம் என்ன பண்றான்? என்னமோ ஒரு பெரிய பட்டமாறு நினைச்சுக்கிட்டு அப்துல் காதர் மரக்காயரு, முஸ்தபா மரக்காயரு, மூசா மரக்காயர்னு சொல்லி அதை ஒரு பேராவே ஆக்கிவிட்டான். இது இஸ்லாம் ஒத்துக்கிறாது. நீங்க அப்படி ஆக்குனதுனால எப்படி கேள்வி வருதுன்னு பாத்துக்கிறீங்க. நீங்க சாதின்னு ஆக்கல, ஆனா நீங்க ஆக்கிவிட்டீங்க. அது எப்படி எல்லாம் மற்றவர்கள் நினைக்கிறாங்கன்னு விளங்கிக்கணும். இதை முஸ்லீம்கள் தவிர்க்கணும். மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னதான் ராவுத்தர் மறைக்கார் இருந்தாலும் அதை நீங்க சாதின்ற கூடாது. ஏன்னு கேட்டா, சாதிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை உயர்ந்தவனாகவும் ஒருவனை தாழ்ந்தவனாகவும் கருதுவதற்கு பேரு சாதி. ஒருவனை வழிபாட்டு தலத்திற மூலப்பகுதி வரைக்கும் விட்டுட்டு இன்னொருத்தனை வாசல் வரைக்கும் நிப்பாட்டுறதுங்கிறது சாதி. ஒரு பள்ளி வாசல்ல லெப்பையும் நிப்பாரு, மறைக்காயரும் போவாரு, ராவுத்தரும் போவாரு. எவர் முன்னி போனார் அவர் முதல் வரிசையில் நிப்பாரு, ரெண்டாவது போனவர் ரெண்டாவது வரிசையில் நிக்கணும். யாரு முந்தி ஜாதி நீங்க நினைக்கூடாது. இருக்கு ஒரு பிரிவு மாதிரி, அதை நீங்க சாதியோட போடக்கூடாது. ரெண்டு பேரும் கை குளிக்குவாங்க, ஒரு குடத்துல தண்ணி எடுப்பாங்க, ஒரு கிளாஸ்ல டீ சாப்பிடுவாங்க, ஒரு சகன்ல 3 பேர் உட்கார்ந்து ஒரு சகன்ல சோறு சாப்பிடுவாங்க. ஒரு மலைக்காரும் ஒரு ராவுத்தர் ஒரு லெப்பையும் ஒரு தட்டுல சோத்தை போட்டு 3 பேர் 3 பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பெரிய தட்டுல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. உட்காரும் போது நீ மறைக்கார் ராவுத்தர என் பக்கத்துல வந்திருக்கேன்னு கேட்க மாட்டோம், நீ லெப்பையா அதெல்லாம் கேட்க மாட்டோம். அது என்னன்னு கேட்ட சொல்லிக்கிறானே தவிர விளங்காம அதை சாதி மாதிரிலாம் நீங்க எடுத்துக்க கூடாது. அது தப்புங்கிற விஷயம் வேற. ஆனா அதையும் முஸ்லீம்கள் தவிர்க்கணும். அதை ஒரு அறிவுரையா சொல்லிக்கிறோம். ஆனா நீங்க இந்த தெருவில் வரக்கூடாது, நீ இந்த பள்ளிவாசல் வரக்கூடாது, நீ கடைசி வரிசையில் நிக்கணும், நாங்க தான் முத வரிசையில் நிக்கிற ஆளுங்க, நீங்க நானும் சேர்ந்து சோறு திங்க மாட்டோம், ஒரு பந்தில சாப்பிட மாட்டோம், கை கொடுக்க மாட்டோம், அதான் கிடையாது. அந்த மாதிரி இருந்தா தான் நீங்க என்ன செய்யணும்? அதை சாதின்னு சொல்லணும். இருந்தாலும் இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது முஸ்லீம்கள். இதை ஒரு சாதி மாதிரி ஆக்கி நாளைக்கு இப்படி ஆயிரும். இப்படிதான் ஸ்டார்டிங் ஆகும். கொஞ்ச நாளைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அப்புறமா ஒரு கதையை கட்டி விட்டு நாங்க அந்த பரம்பரை, நாங்க இந்த ரத்தம் அந்த ரத்தம், நாளைக்கு கெட்டு சீரழிஞ்சு போயிடும். அதனால பேர்களுக்கு பின்னாடி இதையெல்லாம் போடுவதை தவிர்த்துக் கொள்ளணும். மரைக்காயர் ராவுத்தர் லெப்பேங்கிறதெல்லாம்
அதை நீக்கிக் கொள்வதுதான் சரியான முறை. இஸ்லாத்தில் அப்படிலாம் பிரிக்க கூடாது. அதான் உண்மை. இங்கே வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாத்துல ஜோசியம், இந்த பில்லி சூனியம் இதுலெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய நெருங்கிய நிறைய முஸ்லீம் நண்பர்கள்லாம் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிரதேசத்திலே கூட வெளியூரிலும் கூட பள்ளிவாசலில் அஜ்ரத்துகள் என சொல்லிக்கொண்டு ஜடாமுடிகள் வைத்துக் கொண்டு பச்சை போர்வைகளை போர்த்திக் கொண்டு பில்லி சுனியத்தை எடுக்கின்றேன், வைக்கின்றேன், தாயத்து தருகிறேன், சரியாகிவிடும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் நேரடியாகவே நான் பார்த்திருக்கிறேன். இந்த கொள்ளிடம், சிதம்பரம் அருகில் உள்ள கொள்ளிடம் என்ற ஊரில் மாட்டுச் சந்தை இருக்கிறது. அந்த சந்தைக்கு நான் செல்கின்ற போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு மினி லாரி உரிமையாளர், மினி லாரி ஓட்டுநர் சங்க செயலாளரும் கூட. அப்படி எங்க வண்டியில் செல்லும் போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஒரு முஸ்லீம் வீட்டில் நிறைய பேர் கார் எடுத்துக்கொண்டெல்லாம் அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். பில்லி சுனியத்தை எடுக்கிறார்கள், போறார்கள், நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நான் உள்ளே சென்று ஆனா செய்கின்றவர் பெண்ணா என்பதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். எனும்போது இந்த இப்படி கூறுவது நம்பிக்கை உங்களுக்கு இதில் இருக்கிறதா இல்லையா? இதில் அதிகமாக சொல்பவர்கள் இன்னும் முஸ்லீம் என்றே கூட கூறலாம். இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? அப்பொழுது அந்த சக்தி அவர்களுக்கு மட்டும் எப்படி வந்தது? இந்த ஊரிலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு முஸ்லீம் ஒருவரிடம் ஜோசியத்தை கேட்டுவிட்டு தன்னுடைய மகள் தன் வீட்டில் மேஜரானால் தன் குடும்பத்துக்கு ஆகாது என்று ஒரு ஜோசியர் கூறியதன் காரணமாக தன்னுடைய மகளை தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு இங்கிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு அருகில் கொண்டு சென்று விட்டுவிட்டார்கள். பிறகு மேஜரானவுடன் தன்னுடைய வீட்டுக்கே கூட்டு வந்து விட்டார்கள். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, சொன்னது போலவே நன்றாக இருக்கிறது என கூறுகிறார்கள். அந்த சக்தி அவர்களுக்கு, இந்த ஜோசியம் பார்ப்பவர்களுக்கு எப்படி வருகிறது? அதை நம்பி இந்த இஸ்லாமியர்கள் எப்படி போகிறார்கள்? நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறவர்கள் எப்படி அங்கே செல்கிறார்கள்? இதற்கு எனக்கு தகுந்த விளக்கம் அளிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். பில்லி சூனியம், ஜோசியம், ஜாதகம் இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குதா என்று கேட்டா இல்லை, இதற்கெல்லாம் அனுமதியே கிடையாது. இஸ்லாம்ங்கிறது விருத்தாச்சலத்தில் உள்ள ஒரு அசரத் இருக்கிறார மூலவி, அதாவது மதகுரு, முஸ்லிம் சாமியாரு, அவர் செய்யறது இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் எதுன்னு கேட்டா குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னதா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். இந்த டெக்ஸ்டோட வாய்ஸா தான் உங்களுக்கு கரெக்டா, அதுக்காக தான் முஸ்லீம்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி. வருங்காலத்தை கணித்து சொல்வதாக சொல்றானே ஒருத்தன், அவனிடத்திலே போய் அவன் சொல்வதை யாராவது நம்பினாரையானால் அவர் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை மறுத்து விட்டார், முஸ்லீம் இல்ல. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. ஒருவன் இஸ்லாத்துல இருக்கிறானா இல்லையாங்கிறதுக்கு அளவுகோல் இது. அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது இல்ல, அவர் இந்த வேலையை செஞ்சா முஸ்லீமா இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன்ட்ட போய் எனக்கு நல்லது கெட்டது கணிச்சுட்டாங்க, அது கிடையாது. எவனாலும் கணிக்க இயலாது. நல்ல நாள் என்றே ஒன்று உலகத்துல கிடையாது, கெட்ட நாள் என்று ஒரு உலகத்துல கிடையவே கிடையாது. நீங்க சொல்லுங்க, எல்லா மனிதனுக்கும் நல்லது ஏற்படுத்திய ஒரு நாளை சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல எல்லாத்துக்கும் நல்லது ஏற்பட்டிருக்கணும், ஒரு நாள் உலகத்துல கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் கெட்டது ஏற்படுத்தின ஒரு நாள் உலகத்துல காட்டுங்க, காட்ட இயலாது. இந்த செகண்ட் எடுத்துக்கிட்டா கூட 1000 பேருக்கு நல்லதுன்னா 1000 பேர் கெட்டது நடக்கும். அடுத்த செகண்ட் எடுத்துக்கிட்டா 1000 பேர் வீட்டுல புள்ள பிறகு 1000 பேர் செத்து போயிருவான். செத்தவனுக்கு கெட்ட நேரம், புள்ள பெற்றவனுக்கு நல்ல நேரம், அவ்வளவுதான். நல்ல நாள் ஒரு நாளா இருக்குது இல்ல. எந்த நாளை எடுத்தாலும் 4 வீட்டுல கல்யாணம், 4 வீட்டுல இளவு. கல்யாணம் பண்ண வீடு நல்ல நாள், இளவு வீடு கெட்ட நாள். நாள்ல என்ன இருக்குது? எல்லா நாள்லையும் இந்த நிமிஷம் எடுத்துக்கிறங்க, ஒருத்தனுக்கு